வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் மதுசூதன். இப்போ நாங்கள் பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, வரலாற்றில் என்றும் இல்லாதவாறு கனடாவில் வேலை, அதாவது வேலை இன்மை அல்லது வேலை இழக்கப்படுகின்ற வீதம் 7.1 அடைந்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. உத்தியோகபூர்வமாக கனடா ஸ்டாட்டிக்ஸ் என்கின்ற கனடாவுடைய புள்ளி விவரவியல் தரவுகளின் படியும் அவர்களுடைய இணையதளத்தில் அது தெளிவாக தரவேற்றப்பட்டிருக்கின்றது. அதாவது 66,000 பேர் வேலையை இழந்திருப்பதாக புள்ளிவிவரங்கள் சுட்டி காட்டுகின்றன. பல பிரச்சனைகள், தனியார் துறைகளில் ஏற்பட்ட சிக்கல்கள் காரணமாக பல வேலை இழப்புகள் அதிகமாக இருந்தது. அதாவது ஜூலை மாதத்தில் 6.9% அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டை கொண்டிருந்த கனடாவினுடைய வேலை இழப்பு வீதம் இந்த முறை ஆகஸ்ட் கடைசி புள்ளித்தரவுகளின் படி 7.1 மேலும் அதிகரித்திருக்கின்றது. இது கோவிட் காலத்தில் இருந்த வேலை இழப்பு வீதத்தை விட இன்னும் உச்சநிலைமை அடைந்து செல்வதாகத்தான் புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. அதனுடைய கனடா ஸ்டாட்டிக்ஸினுடைய வரைவுகளையும் புள்ளி தரவுகளையும் நீங்கள் இப்போது அருகிலே பார்த்து கொண்டிருக்கலாம். அதனூடாக தெளிவாக இருக்கலாம். பல்வேறு காரணங்களுக்காக பல கம்பெனிகளில் லேபர்களை குறைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதிக லாபமின்மை காரணமாக தொழிலாளிகளை இழக்கின்றார்கள். அதைவிட ஏஐ தொழில்நுட்பமும் உட்புகுந்தபடியால் பலருக்கு வேலை இழப்புகள் வருகின்றன. இந்த வேலை வாய்ப்பு இழப்புகள் சமாந்தரமாக நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் தான் இப்பொழுது பாராளுமன்றத்திலே, கனேடிய பாராளுமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த டெம்பரரி ஒர்க்கர்ஸை உள்ளீர்க்கிறது சம்பந்தமாக போர்க்கொடியை கன்சர்வேட்டிவ் கட்சி தூக்கி இருக்கின்றது. அதை நிறுத்த வேண்டும். முதலாவதாக கனேடியர்களுக்குத்தான் முன்னுரிமை கொடுத்து வேலைகளை கொடுக்க வேண்டும் என்று. ஆகவே மார்காரினுடைய அரசாங்கம் என்ன செய்ய போகிறது, டெம்பரரி ஒர்க்கர்ஸ் சம்பந்தமாக அவர்களை விசாவின் மூலம் புதிதாக உள்ளிருப்பது சம்பந்தமாக என்ன முடிவை எடுக்கப் போகிறார்கள் என்பது இனிவரும் காலத்தில் தான் தெரியும். ஆகவே இப்பொழுது செய்தி என்னவென்றால், கனடாவினுடைய அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் அதிகரித்துக் கொண்டு செல்கின்றது. இது இலங்கை போன்ற நாடுகளைப் போலவே வேலை அற்ற வீதம் அதிகரிப்பது நல்ல சகுனமாகவும் தெரியவில்லை. பார்ப்போம். மீண்டும் ஒரு பதிவினூடாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.